தேசத்தின் வளர்ச்சியை பாஜகவுக்கு முக்கியம் என்பது போல் காங்கிரசுக்கு குடும்பமே முக்கியம். அனைவருக்குமான வளர்ச்சியை ஒரு சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என காங்கிரஸை மறைமுகமாக தாக்கிய பிரதமர் மோடி. பனிரெண்டு முக்கிய மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்க தயங்குவது ஏன்? ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்துபவர்களுக்கு கை விலங்கிடுவது வழக்கமானதுதான். பெண்கள், குழந்தைகளுக்கு கை விலங்கிடுவதில்லை என மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்புபவர்களை மரியாதையோடு நடத்தும்படி கோரிக்கை விடுத்துள்ளோம். நாடு திரும்பியவர்கள் தாங்கள் அனுபவித்த வேதனைகளை பகிர்ந்துள்ளதாக ஜெய்சங்கர் தகவல். இந்தியர்களை சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு அனுப்பும் இடைத்தரகர்கள் மீது கடும் நடவடிக்கை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. அமெரிக்காவில் இருந்து வந்த விமானத்தில் குழந்தைகளை தவிர அனைவருக்கும் கை காலில் விலங்கிடப்பட்டது. 40 மணி நேரமாக வேதனையை அனுபவித்ததாக நாடு கடத்தப்பட்ட பஞ்சாபை சேர்ந்தவர் பேட்டி. இந்தியாவின் தன்மானத்தை காக்க மத்திய அரசு தவறிவிட்டது. இந்தியர்களுக்கு கைவிலங்கு போட்டதை நியாயப்படுத்துவதா என காங்கிரஸ் எம்பி சுர்ஜேவாலா கண்டனம். இந்தியர்களுக்கு கைவிலங்கிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். கைவிலங்கிட்டபடி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள். சட்டவிரோதமாக குடியேறிய ஏலியன்களை இந்தியாவிற்கு அனுப்பிவிட்டோம். அமெரிக்காவின் எல்லை பாதுகாப்பு படை தலைமை அதிகாரி மைக்கேல் வி பேங்க் சர்ச்சை பதிவு. இந்தியர்களுக்கு கைவிலங்கிட்ட விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன்? அமெரிக்க நண்பருக்காக இந்தியர்களை கைவிட்டதாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. நெல்லை கங்கை கொண்டானில் நாட்டின் மிகப்பெரிய சூரிய மின்கலன் உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 4400 கோடியில் அமைந்துள்ள சூரிய மின்கலன் ஆலையால் 2800 பேருக்கு வேலை வாய்ப்பு. அரசியல் தலைவர்கள் பற்றி பேசும்போது சீமானுக்கு நிதானம் தேவை. தொடர்ந்து நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறினால்தான் சீமானுக்கு நிதானம் வரும் என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சிறை கைதிகளுக்கு தேவையான குறைந்தபட்ச வசதிகளை வழங்க மறுக்கக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு கருத்து. கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதான ஆசிரியர்களின் புகைப்படங்கள் வெளியீடு. காமுக ஆசிரியர்களுக்கு ஆஜராக மாட்டோம் என கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் திட்டவட்டம். கிருஷ்ணகிரியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு நேர்ந்த கொடூரத்தை கண்டித்து அதிமுக போராட்டம். திமுக அரசை கண்டித்து நாளை மறுநாள் போராட்டம் நடத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மலிவான அரசியல் செய்வதை எடப்பாடி பழனிசாமி கைவிட வேண்டும். ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சித் தலைவராக செயல்படுவாரா என அமைச்சர் ரகுபதி கேள்வி.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கோவில் உண்டியலை திருடிய இளம் காதல் ஜோடி. கோயிலுக்கு பின் அமர்ந்து உண்டியலை உடைத்து பணத்தை எடுத்து சென்ற துணிகரம். இந்தியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி 248 ரன்களுக்கு ஆல் அவுட். ஹர்ஷித் ராணா, ரவீந்திர ஜடேஜா தலா 3 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தல். காயம் காரணமாக சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து ஆஸ்திரேலிய அணி கேப்டன் பேட் கமின்ஸ், பந்து வீச்சாளர் ஹேசல்வுட் விலகல். புதிய கேப்டன் விரைவில் அறிவிக்கப்படுவார் என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் கவுன்சில் அறிவிப்பு.